ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 31. இன்றைக்கி எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போனாங்க. முத்தராம் தியேட்டருக்கு போனேன். ஏதாவது செலிப்ரேஷன் நடக்கும், வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் அப்படியே கிளம்பி சரி ரைட்டு விளாக் எடுக்கணும். நான் நைட்டு தான் கிளம்புன்னு நினச்சேன் விளாக் எடுக்க. சரி, நான் இப்போவுமே சீக்கிரமே கிளம்பிட்டேன். மணி இப்போ எத்தனை மணி இருக்குன்னா வாட்ச் ஓடாத வச்ச. இதில் டைமும் தப்பாக இருக்குங்க. மணி எப்படியும் ஒரு 7 மணி இருக்குங்க. இங்கே ஏதோ ஒன்று நடக்கு, என்னன்னு தெரியல. இன்றைக்கி நான் 12 மணிக்கு விளாக் எடுக்கலான்னு தாங்க இருந்தேன். சரி ரைட்டு இப்போ வந்தேன்னா சரி ரைட்டு அப்படியே விளாக் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். ஜங்ஷனில் இருந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன். வரும்போதே நான் விளாக் எடுக்கணும்னு தான் நினச்சேன். கரெக்டாக தேட்டையை தாண்டினதுக்கப்புறம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அப்படியே தூர ஆரம்பிச்சிட்டு, சடச்சடலாம் தூர ஆரம்பிச்சிட்டு, உடனே கேமரா எடுத்து உளுத்தி வச்சிட்டேன். ஏன்னா போன வாட்டி இப்படி தான் கேமரா நினைஞ்சிருச்சுங்க. போன விளாக் லாஸ்ட்டாக எடுத்திருப்பேன். அது கேமரா நினைஞ்சி ஆனே ஆகலை, சுத்தமாக ஆனவலை. இப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். கேமரா உட்காந்து க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இப்போவுமே பிரச்சனை இருக்குங்க. இப்போ கேமரா வந்து நான் உங்களுக்கு ஒரு இது மாதிரி இப்போ ஃபோட்டோ போடுறத மாதிரி இமேஜ், அது ஒரு எரர் வருது. அது எதுக்குன்னு தெரில. இது முன்னாடி வந்து இந்த எரர் வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் இது அடிக்கடி வருது. இது இப்போ கேமராவும் இப்போ சோழி முடிஞ்சுங்க. ரெக்கார்டு போடுறதுக்கு முன்னாடியே அப்படியே கேமரா என்னென்னா லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ரெக்கார்டிங் ஆகாது. அந்த ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ வந்து ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ப்ளூ கலர் லைட் எரிஞ்சால் கேமரா ஆன் ஆகிட்டு, ஆனால் ரெக்கார்டு இல்லை, ஆன் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ என்னென்னா அது லைட்டு ப்ளூ கலர் லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது, லென்ஸும் ஒர்க் ஆகாது, வெறும் லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கலட்டணுங்க. கலட்டி பேட்டரியை கலட்டி திருப்படியும் போட்டு, அப்படி போட்டாலுமே சில நேரம் வராது. ரொம்ப நேரம் பேட்டரியை கழட்டி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ அதாங்க ஒரு பிரச்சனையாக இருக்குது. கேமரா பிரச்சனைனால தான் கரெக்டாக என்ன செய்யணும்னு தெரில. இப்போ இந்த விளாக் பண்ணுறதுக்கு இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனு, இது வந்து கரெக்டாக இல்லை. இப்போ தலைகீழ கேமரா வச்சு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னென்னா கீழே ஒயர் ஆகும், ரொம்ப நீளமாக இருக்கும். அது ஒயர் வந்து அது தட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. அது இந்த இன்ஸ்டா 360 மட்டும்தான் அது இந்த மாதிரி கஷ்டம். ஏன்னா மைக் ஒயரு மேலே பக்கம் கொடுத்துருக்கான். எதுக்கு அப்படி கொடுத்தானே தெரில. எல்லாம் இந்த மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கானது இந்த கேமரானே கொடுத்தான், ஆக்ஷன் கேமரா. அது மைக் ஆப்ஷனை மட்டும் மேலே பக்கம் கொடுத்துருக்கான். அது ஏன்னு தெரில. இதே கோபுரம்னா சைடில் தான் இருக்கும் உங்களுக்கு. சைடில் அது தனியாக அடாப்டர் தனியாக வந்துடும். அந்த அடாப்டர் நீங்கள் சைடில் கூட வச்சுக்கலாம், எப்போனாலும் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. அடுத்து வந்து கோபுரம் தான் வாங்கணும். பட்டு இப்போதைக்கு வாங்க முடியாது, இன்னும் அடுத்த வருஷம் தான் வாங்க முடியும். இப்போதைக்கு நீங்கள் கையில் சுத்தமாக காசு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கியமான ஒரு விஷயம், யாராவது திருநெல்வேலியில் யாராவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு கூட யாராவது கம்பெனிக்கு யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா தனியாக விளாக் பண்ணிட்டு இருக்கான், தனியாக நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்குது. அதுக்காண்டி தான் அது வந்து கூட ஆள் இருந்தால் தான் முடியும். அதனால் கூட ஒரு எத்தனை பேர் வந்தாலும் ஓகே தான், 2-3 பேர் இருந்தாலும் ஓகே தான். அப்படியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியே எங்கேயாவது கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது விளாக் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் நம்ம கையில் காசு இருந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது லாங்கில் போகலாம், அந்த மாதிரி போகலாம். இப்போதைக்கு பக்கத்தில் எங்கேயாவது நம்ம ஊருக்குள்ளேயே விளாக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கூட ஹெல்ப்பராக வந்தால் ஈஸியாக இருக்கும். உங்களோட பைக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க, பிரச்சனை இல்லை. பைக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் கூட பைக்கில் தனியாக தானே போய்ட்டுருக்கேன். நீங்கள் கூட உட்காந்துட்டீங்கனாலும் கூட ஓகே தான் எனக்கு. யாராவது இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி கொடுங்க, நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பசங்க வந்து எல்லாம் குட்டி குட்டி பசங்களாம் வரீங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய பசங்க தான் ஃபஸ்ட்டு இருந்தாலும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் இருக்கீங்களா, ரோன் அவங்க கூட சேர்ந்து வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறீங்க.
நீங்கள் பண்ணலாம், பட்டு வீட்டில் வந்து பர்மிஷன் எப்படி கொடுக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு. அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் அவங்கள்ட்ட. 2-3 வாரமாகவே நிறைய பசங்க மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ அவங்க கூட சேர்ந்து ரைடு எதுவும் பண்ணலாமா, அவங்க கூட சேர்ந்து வீடியோக்கு வரலாமாங்க. எனக்கு வரணும் ஆசை தான், எனக்கு யாராவது கூட இருந்தால் ஓகே தான் எனக்கு. அதனால் ஏன்னா சின்ன பசங்களாம் இருக்கீங்க, ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்கீங்க, வீட்டில் எப்படின்னு தெரில, அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு யாராவது இருந்தீங்கன்னா வாங்க, வேறு யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போடுங்க, ஓகேவா? அப்படியே நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கிங்க, ஆனால் லைக் தான் போட மாட்டேங்கிங்க. தெரிஞ்சவங்களே நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் தான் போட மாட்டேங்கிங்க. எல்லா வீடியோலையும் நானும் லைக் போடுங்க சொல்லுங்கள், ஆனால் லைக் வந்த மாதிரி தெரியல. எல்லாமே 5, 7 இந்த மாதிரி தாங்க வருது எல்லா இதுலேயுமே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க எல்லாம் எப்படி வராங்க பாருங்க. ஏன் இந்த அவசரம்னு தெரியல எனக்கு. நான் ஏறுவேங்க, நான் ஏற மாட்டேன்னு சொல்லேன், இது மாதிரி ஏறி வருவேன். ஆனால் ஏத்தால வண்டி வருது அப்படின்னா நான் ஏறி போக மாட்டேன். நம்ம இதுக்குள்ளே லிமிட்டாக ஓட்டிக்கிடுவேன், இந்த ரோட்டுக்குள்ளேயே நான் லிமிட்டாக ஓட்டிக்கிடுவேன். அதை தாண்டி நான் போக மாட்டேன். அடுத்தவங்களுக்கு இதாக நான் போக மாட்டேன். இவங்க என்னன்னா அடுத்தவங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வராங்க. இதெல்லாம் வச்சது என்ன செய்யணும்னாங்க தெரியல. என்னைக்கு திருந்த போகிறாங்கன்னு தெரியல. திருந்தினாதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறது வந்து குறையும். இதெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பைத்தியக்காரங்கனாலும் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் போகும்போதுமே அப்படி தாங்க ஒருத்தன் தான் வேண்டாம் தானே என்னன்னு தெரியல. கரெக்டாக மெதுவாக போய்கிட்டு இருக்கேன். நான் இப்படி இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தேன். இந்த கோட்டுக்குள்ளே தான் இப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். அவன் வேனுக்குன்னு முன்னாடி வந்துட்டு அது கிராஸ் ஆகி போகிறான். கேமரா பொசிஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏமா இந்த இன்ஸ்டா 360 மட்டும் தாங்க ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா ஃப்ரேம் இப்போ வச்சுருக்கேன்னா, இதில் வந்து என்னன்னா இந்த சைடு தாங்க ரொம்ப தெரியும், இந்த சைடு அந்த சைடு வந்து கம்மியாக தெரியும். ஏன்னா லென்ஸ் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்குது, சென்டராக இல்லை. ஆனால் நிறைய பேர் எடுக்கும்போது சென்டராக இருக்கும். அது எப்படின்னு தெரில. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் டிராஃபிக்காக இருக்கும், போகிறதுக்கே டைம் ஆயிரும். இங்கேருந்து கடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிரும். நாங்கள் முக்கால்வாசி வெளியே வர்றதுக்கே கடுப்பாகுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தாங்க, நிறைய ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சுருப்பாங்க, ரோடும் சரி இருக்காது. நம்ம வீட்டிலேருந்து இப்போ வாரோம்னா கிலோமீட்டர் தாண்டி நமக்கு ஒரு மெயின் ரோடு மாதிரி வந்தால் ஓகே. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் முடியாது. பாருங்க, அங்கே டவுனில் இருந்து இங்கே வீட்டு வரைக்கும் போங்க, ரொம்ப கஷ்டம். பாருங்க, அப்படியே மெதுவாக போய்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி மெதுவாக போய்கிட்டு தானுங்க போகணும், வேறு வழி இல்லைங்க. அடுத்த பஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இங்கே இருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 50 ஸ்பீட் பிரேக்கரையாக தாண்டி தானுங்க போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்ளலான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. லைக்கை போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஆர்டின் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணாலும் சரி தான், எப்படினாலும் சரி தாங்க. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நீங்கள் திட்டினா கூட ஓகே தான். எனக்கு அசிங்கமாக திட்டி கமெண்ட் போடுங்க, அது கூட எனக்கு ஓகே தான். ஏற்கனவே அங்கே தான் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி இருக்கும். இப்போ இந்த சைடு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். இங்கேருந்து இன்னும் போகிறதுக்கு ஒரு எப்படி ஒரு 30 ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட மட்டும் கொடுக்குறேன். இந்த பாய், see you.